சத்துருக்கள் எழுதின பிரியாது. அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருந்தவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். அர்தசஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரேதாத்தும் தாபையேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகைராவும் பெர்சியா ராஜாவான அர்தசஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. ஆலோசனை தலைவனாகிய ரெஹூமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெஹூமும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவாகிய தீனாவியர், அபர்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அட்கேவியர், பாபிலோனியர், சூஷங்கியர், தெகாவியர், ஏலாமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாப்பார் அவ்விடங்களிலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பால இருக்கிற மற்ற ஜனங்களுமே. அவர்கள் அர்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் நாங்கள் அரமனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதாய் இருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் இராதே போம் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். கோரேசு ராஜா யூதர்களுக்கு ஆதரவாய் இருந்தான். சிறையிருப்பில் இருந்த யூதர்களை தங்கள் சொந்த தேசத்திற்கு போக விடுதலை கொடுத்தான். கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்டுவதற்கும் கோரேசு ஆதரவாய் இருந்தான். பெர்சிய தேசத்து கோரேசுக்கு பிறகு இப்போது அகாஸ்வேரு என்பவன் அரசாட்சி செய்கிறான். இவன் அர்தசஷ்டா என்றும் அழைக்கப்படுகிறான். சரித்திர ஆசிரியர்கள் அர்தசஷ்டாவை கம்பைசஸ் என்று அழைக்கிறார்கள். இவனுக்கு யூதர்கள் மேல் பிரியமில்லை. எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தை திரும்பவும் கட்ட வேண்டும் என்னும் ஆர்வமும் அர்தசஷ்டாவிடத்தில் காணப்படவில்லை. இவன் யூதர்களுடைய நலனிலே அக்கறை காண்பிக்கவில்லை. அகாஸ்வேரு என்பவன் எஸ்தர் 1:1 கூறப்பட்டிருக்கும் அகாஸ்வேரு அவனல்ல. அந்த அகாஸ்வேரு கோரேசின் தகப்பன். அகாஸ்வேரு என்பது வல்லவன் என்று பொருள்படும் பட்டத்தை குறிக்கும். பெர்சியா ராஜாக்களில் பலர் தங்களை அகாஸ்வேரு என்று அழைத்துக் கொண்டார்கள். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் அகாஸ்வேரு கோரேசின் குமாரனாகிய கம்பசிஸாக இருக்கலாம், அல்லது அகாஸ்வேரு என்பது கோரேசையும் குறிக்கலாம். ஏனெனில் இந்த ஆவணத்தில் கோரேசை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோரேஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தின் 1ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை செய்ய ஆணையிட்டான். கோரேசு 9 வருஷம் ஆட்சி புரிந்தான். அதன் பின்பு அவனுடைய குமாரன் கம்பசிஸ் 7 வருஷம் ஆட்சி புரிந்தான். செருபாபேல் எருசலேமில் ஆலயம் கட்டிய திருப்பணி இவ்விருவருடைய ஆட்சி காலத்திலும் நடைபெற்றிருக்கிறது. அர்தசஷ்டா என்பவன் ஹிஸ்டாஸ்பிஸை குறிக்கும். இவன் கம்பசிஸிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன். 6 மாதங்கள் ஆட்சி புரிந்தான். கம்பசிஸிற்கும்
தரியு ஹிஸ்டாஸ்பிசஸிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி புரிந்தவன். எஸ்ரா 4:24 வசனத்தில் இவனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தின் கட்டுமான வேலையை இவன் தன் ஆணையின் மூலமாக நிறுத்தி போட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கோரேசு ராஜா தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு மறுபடியும் கண்டுபிடிக்கப்படும் வரையிலும் தேவாலயத்தின் கட்டுமான வேலைகள் 2 வருஷ காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தரியு, அகாஸ்வேரு, அர்தஷஷ்டா ஆகியவை பெர்சிய ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும் பட்ட பெயர்களாகும். இந்த பட்டங்களை எந்த ராஜாவிற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த பட்டப்பெயர்களை வைத்துக்கொண்டு அது எந்த ராஜாவை குறிப்பிடுகிறது என்று தீர்மானம் பண்ணுவது கடினமான காரியம். ஆகையினால் சரித்திர ஆதாரங்களை கொண்டும் கால வித்தியாசங்களை கொண்டுமே ராஜாக்களின் பெயர்கள் நிர்ணயம் பண்ணப்படுகிறது. சீரிய பாஷை என்பது அரமைக் பாஷையை குறிக்கும். இது தமஸ்குவில் பேசப்பட்ட கிளை மொழி. எபிரேய பாஷையைப் போல இதுவும் செமிட்டிக் மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஆனாலும் பொதுவான யூதருக்கு சீரிய பாஷை புரியாது. ஆலோசனை தலைவன் என்பது சமாரியா தேசத்தின் பெர்சிய அதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டப்பெயர். ஒவ்வொரு பெர்சிய அதிபதிக்கும் சம்பிரதிகளும் கணக்கர்களும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று தனிப்பட்ட அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 4:8 முதல் 6:18 ஆகிய வசனங்கள் அரமாயிக் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 6:19 முதல் 7:11 வரை உள்ள வசனங்கள் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 7:12 முதல் 26 வரை உள்ள வசனங்கள் அரமாயிக் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. இது சீரிய பாஷை. அகாஸ்வேரு பெர்சியா தேசத்திற்கு ராஜாவாகும் வரைக்கும் யூதர்களின் சத்துருக்களாகிய சமாரியர்கள் காத்திருக்கிறார்கள். அது வரையிலும் யூதர்களுடைய யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாக சமாரியர்கள் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டி வருகிறார்கள். இப்போதோ யூதருடைய நலனில் அக்கறையில்லாத அகாஸ்வேரு என்னும் அர்தஷஷ்டா பெர்சியா தேசத்திலே ராஜாவாக ஆளுகை செய்கிறான். சமாரியர்கள் காலதாமதம் பண்ணாமல் அகாஸ்வேருவனுடைய ராஜபாரத்தின் துவக்கத்திலே யூதர்களுக்கு விரோதமான தங்களுடைய சதி வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பெர்சியாவின் ராஜா யூதருக்கு விரோதமாகவும் தங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பது சமாரியருக்கு சாதகமாய் இருக்கிறது. சபையின் சத்துருக்களும் சபையின் ஊழியங்களை அழிப்பதற்கு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருப்பார்கள். தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தவறவிட மாட்டார்கள். சத்துருக்கள் காலதாமதமும் பண்ண மாட்டார்கள். விசுவாசிகளாகிய நாம் சத்துருக்களுடைய விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அகாஸ்வேரு அரசாளுகிற போது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதுகிறார்கள். யூதர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதுகிறவர்களின் பெயர்களும் அந்த மனுவில் கையொப்பம் போட்டவர்களின் விவரமும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் ஒன்று கூடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கூட்டு சேர்ந்து செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாகவும் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். அர்தஷஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரேதாத்தும் தபையேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகைராவும் பெர்சியா ராஜாவான அர்தஷஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதுகிறார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருக்கிறது. ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்தஷஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், ஆலோசனை தலைவனாகிய ரெகுமும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றுமுள்ள அவர்கள் வகைராவாகிய தீனாவியர், அபர்சாத்தியர், தர்பேலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், ஷூஷங்கியர், தெகாவியர், ஏலாமியர் ஆனவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாப்பர் அவ்விடங்களில் இருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு அப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே. கர்த்தருடைய ஆலய கட்டிடம் சமாரியருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய போவதில்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டால் புரஜாதையாரின் தெய்வங்கள் அழிந்து போகும் என்று ஒருவேளை சத்துருக்கள் பயந்திருக்கலாம். கர்த்தர் அவர்கள் மேல் கெடியராய் இருப்பார். பூமியில் உள்ள தேவர்களையெல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புரஜாதிகளும் அவரவர் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள்.
செப்பனியா 2:11. வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். எரேமியா 10:11. சமாரியரோடு கூட்டு சேர்ந்திருக்கிற புறஜாதி தேசத்தார் வீணான காரியங்களை யோசிக்கிறார்கள். சமாரியரோடு அசீரியர்கள், கல்தையர்கள், பெர்சியர்கள் போன்றவர்கள் சம்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். சமாரியர்கள் யூதர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதும்போது அவர்களும் அந்த மனுவிலே கையொப்பம் இடுகிறார்கள். சத்துருக்களின் சதி ஆலோசனைகளுக்கும் அவர்களும் ஒத்துப்போகிறார்கள். அவர்கள் எல்லோருமே பாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கிறார்கள். சமாரியர்கள் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாக எழுதின பிரியாதின் நகல் பெர்சியா தேசத்து அரண்மனை பொக்கிஷத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுவின் நகலை எஸ்ரா இந்த வசன பகுதியில் இணைத்திருக்கிறார். சமாரியர்கள் தங்களை பெர்சியா தேசத்திற்கு உண்மையுள்ளவர்கள் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். அந்த தேசத்தின் நன்மையிலும் மேன்மையிலும் பாதுகாப்பிலும் தங்களை அதிக கரிசனை உள்ளவர்கள் போல வெளிப்படுத்துகிறார்கள். சமாரியர்களும் யூதாவின் ஜனத்திற்கு விரோதமாக சமாரியரோடு கூட்டு சேர்ந்திருக்கிற சத்துருக்களும் தங்களை பற்றி சொல்லும்போது, இப்போதும் நாங்கள் அரமனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் அர்த்தசஷ்டா ராஜாவானவர் யூதா ஜனத்தார் கட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை நிறுத்தி போட வேண்டும் என்பது அவர்களுடைய விண்ணப்பமாகும். சத்துருக்கள் யூதாவின் ஜனங்களை பற்றி ராஜாவுக்கு பிரியாது எழுதி அனுப்பும்போது அவர்கள் யூதர்களை கலகமுள்ள ஜனங்கள் என்றும் பொல்லாத குணமுள்ளவர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அவர்கள் அர்த்தசஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்தில் இருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திவாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக என்று யூதாவின் ஜனத்திற்கு விரோதமாக பிரியாது எழுதுகிறார்கள். சமாரியர்கள் எருசலேம் பட்டணத்திற்கு விரோதமாகவும் பிரியாது சொல்லுகிறார்கள். எருசலேம் கலகம் பண்ணுகிற பட்டணம் என்றும் அது மோசமான பட்டணம் என்றும் அதனால் பெர்சியாவின் ராஜாவுக்கும் பெர்சியா தேசத்திற்கும் தீங்கு வரும் என்றும் பிரியாது எழுதுகிறார்கள். இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. சத்துருக்கள் யூதாவின் ஜனத்திற்கு விரோதமாகவும் எருசலேம் பட்டணத்திற்கு விரோதமாகவும் அகாஸ்வேரு ராஜாவுக்கு எழுதின பிரியாதில் உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும் பூர்வ காலம் முதல் கலாதி உள்ளதாய் இருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம் என்றும், இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக என்றும் எழுதுகிறார்கள். பட்டணத்தின் அலங்கங்கள் இன்னும் கட்டி முடிக்கப்படவில்லை. எஸ்ராவின் இந்த நடவடிக்கைகளில் நெகேமியா 1:1 முதல் 7:4 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. தேவாலயமும் அலங்கங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டிட வேலைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. கட்டுமான வேலை ஆரம்பமான போதே சத்துருக்களிடமிருந்து எதிர்ப்பு உண்டாயிற்று. அலங்கங்கள் கட்டி முடிக்கப்பட்டு இருந்தால் சத்துருக்களால் பட்டணத்திற்குள் நுழையவே முடியாது. யூதாவின் ராஜாக்களாகிய யோயாக்கீம், சிதேக்கியா ஆகியோர் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அவர்கள் தாங்கள் இழந்த உரிமையை பெற்றுக்கொள்ள போராடினார்கள். யூதாவின் ராஜாக்கள் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள். யூதாவின் ராஜாக்கள் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினாலும் அவர்கள் கர்த்தரோடு சமாதானமாய் இருந்தார்கள். யூதர்கள் சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் என்பது மெய்யான செய்தியாக இருந்தாலும் இந்த கலகத்தை எருசலேம் பட்டணத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது நியாயமல்ல. எருசலேம் கலகம் பண்ணுகிற மோசமான பட்டணம் அல்ல, அது கர்த்தருடைய சமாதானமான பட்டணம். யூதர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த 70 வருஷ காலமாக
தங்களுடைய நற்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய நல்ல நடத்தையே அவர்களை குறித்து நல்ல சாட்சிகளை கொடுக்கும். ஒரு காலத்தில் யூதர்கள் கலகக்காரராக இருந்தாலும் இப்போது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருக்குள் சமாதானமாய் இருக்கிறார்கள். யூதர்களின் பழைய சுபாவங்களை இப்போது அவர்களோடு இணைத்து பேசுவது நியாயமானது அல்ல. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் எருசலேமிலே தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் எருசலேமின் பட்டணத்தை கட்டவில்லை. இடிந்து போய் கிடைக்கிற எருசலேமின் அலங்கங்களை எடுப்பித்து கட்டவில்லை. ஆனால் சமாரியர்களோ யூதா ஜனங்களுக்கு விரோதமாக பிரியாது சொல்லும்போது, உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திவாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக என்று சொல்லுகிறார்கள். யூதர்கள் செய்யாத வேலைகளை அவர்கள் செய்ததாக அவர்கள் மீது தப்பான பிரியாது சொல்லுகிறார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தான். ராஜா தங்களுக்கு அனுமதி கொடுத்ததன் பிரகாரம் யூதர்கள் எருசலேமிலே ஆலயத்தை மாத்திரம் கட்டுகிறார்கள். அவர்கள் எருசலேம் பட்டணத்திற்கு அஸ்திவாரங்களை இணைக்கவில்லை. அவர்கள் எருசலேமின் மதில்களையும் எழும்பி கட்டவில்லை. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பவும் அஸ்திவாரம் போட்டு பல வருஷங்களுக்கு பின்பே எருசலேமின் அலங்கத்தை எடுப்பித்து கட்ட ஆரம்பிக்கிறார்கள். இப்போது எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து பாழடைந்து கிடக்கிறது. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். சமாரியர்கள் யூதாவின் ஜனத்திற்கு விரோதமாக சொல்லுகிற குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை. அதற்கு ஆதாரமும் இல்லை. எருசலேம் நகரம் மறுபடியும் கட்டப்பட்டால் யூதர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள் என்பது சமாரியர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் யூதர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக என்று சமாரியர்கள் யூதா ஜனத்திற்கு விரோதமாக பிரியாது சொல்லுகிறார்கள். யூதா ஜனங்களுக்கு விரோதமாக பெர்சியாவின் ராஜாவுக்கு பிரியாது எழுதி அனுப்புகிற ஜனங்கள் நதிக்கு இப்பாலே இருக்கிறார்கள். நதிக்கு இப்பாலே இருக்கிற எல்லா தேசத்தாரும் பெர்சியா தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ணுவார்கள். ஆனால் பெர்சியா தேசத்திற்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் யூதா ஜனத்தாரிடம் இல்லை. சமாரியர் மிகுந்த தந்திரத்தோடு யூதா ஜனத்திற்கு விரோதமாக பிரியாது எழுதுகிறார்கள். பழைய பாம்பின் தந்திர குணம் சமாரியரிடம் காணப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய சாதுரிய வார்த்தைகளினால் பெர்சியா ராஜாவை வஞ்சிக்கிறார்கள். எருசலேமிலே நடைபெறாத காரியங்களை நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள்.